ஓம் நமோ சுகதேவாய நமக. சுகபிரம்மம் என்பவர் யார் என்பதை நாம் எல்லோரும் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். வடநாட்டில் சுகபிரம்மத்தையோ வியாச முனிவரையோ முனிவர்களையோ அறியாதவர்கள் கிடையாது. சுகபிரம்மமானவர் வியாசருக்கும் ஒரு கந்தர்வ ஸ்திரீக்குமாக ஜனனத்தை கொண்டு வந்தவர். வேத வியாசரானவர் 4 வேதங்களையும் தொகுத்த பொழுது பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் வரமளிக்க ஆவலுடன் வந்தபொழுது மகாவிஷ்ணுவிடம் வியாசரானவர், உன் அம்சத்தில் எனக்கு ஒரு மகன் வேண்டும், அவன் பெரும் ஞானியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிய காலத்தில் ஒரு முகூர்த்த காலத்தை குறித்து கொடுத்து, இந்த நேரத்தில் ஜனனம் நடந்தால் அவன் ஒரு மகோன்னத மகானாக இருப்பான் என்று வரம் அருளுகிறார். அதேபோல் ஆனி மாதத்தில் திருவோண நட்சத்திரம் இருக்கும் காலத்தில் மாலை வேளையில் அக்னிஹோத்திர வேளையில் வியாசரானவர் அந்த முகூர்த்த காலத்தை அறிந்த பொழுது அதை உண்டாக்குவதற்கு அருகில் யாரும் இல்லாத பொழுது மரக்கிளையில் கந்தர்வஸ்திரியானவள் ஒரு கிளி ரூபத்தில் அமர்ந்திருக்கிறார். அவளிடம் கேட்ட பொழுது, நான் இதற்கு ஒத்துக்கொள்ளுகிறேன், ஆனால் இப்பொழுது நான் இருக்கும் அம்சத்தில் ஒரு பாகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிய காலத்தில் அவர் மகிழ்ந்து அந்த ஜனனத்தை உண்டாக்கும் பொழுது முகமானது கிளி ரூபமாகவும் உடலானது மானுட உடலாகவும் ஜீவமுக்தராக பிறக்கிறார். ஜீவமுக்தர்களாக பிறந்தவர் 3 பேர் தான். மதுரை மீனாட்சி, ஞான சம்பந்தர், அதேபோல் சுகபிரம்ம மகரிஷி. அப்பொழுது அவர் பிறக்கும் பொழுதே பிரம்மத்துடன் பிறந்ததினாலும் வசிஷ்டர் பரம்பரையில் வந்ததினாலும், அதாவது வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர், சுகர் என்று அந்த வசிஷ்ட பரம்பரை வருகிறது. ஆகையினால் அந்த பிரம்ம ரிஷி பரம்பரையில் வந்ததாலும் அவர் பிரம்ம ரிஷி ஆகிறார். பிரம்மசூத்திரத்துக்கு பொருள் சொன்னதாலும் அவர் பரபிரம்மம் என்று சகலத்தையும் விட்ட ஒரு நிலையை அடைந்ததாலும் பிரம்ம ரிஷி என்று அழைக்கப்படுகிறார். நல்ல மனமுண்டாம் வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம் மலராள் நோக்குண்டாம், மேரி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோப சாந்தயே. ஆதிமூல கணநாதா கஜானன அற்புத தவள ஸ்வரூப தேவதேவ ஜெய விஜய விநாயக, தேவதேவ ஜெய விஜய விநாயக, சின்மய பரசிவ தீபா. எல்லாரும் மகான், சுகபிரம்மலாம் மகான், பெரிய மகான். அதனால இன்னைக்கு அகஸ்தியர் பாடலோட தொடங்குவோம் நீங்க நிகழ்ச்சிய. பிரபு கணபதி பிரபு கணபதி गणपते
எங்கெல்லாம் கிளி ஓசை கேட்கின்றோ அங்கெல்லாம் சுக பிரம்மம் இருக்கின்ற
எத்தனை துன்பங்கள் வந்தாலுமே நம்புங்கள் அவர் பாதம் காத்திடுவார் நம்மை என்றும் காத்திடுவார் எங்கெல்லாம் கிளி ஓசை கேட்கின்றோம் எங்கெல்லாம் கிளி ஓசை கேட்கின்றோ அங்கெல்லாம் சுகப்பிரபு இருக்கின்றார் எங்கெல்லாம் கிளி ஓசை கேட்கின்றோ அங்கெல்லாம் சுகப்பிரபு எத்தனை துன்பங்கள் வந்தாலுமே எத்தனை துன்பங்கள் வந்தாலுமே நம்புங்கள் அவர் பாதம் காத்திடுவார் நம்புங்கள் அவர் பாதம் காத்திடுவார் எங்கெல்லாம் கிளி ஓசை கேட்கின்றோ அங்கெல்லாம் சுகப்பிரபு உன்னை துளசியால் அலங்கரித்து உன்னை துளசியால் அலங்கரித்து உன் பாதம் சரணடைந்து வணங்கினால் போதுமே துளசியால் அலங்கரித்து சரணடைந்து வணங்கினால் போதுமே கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடிவிடு
நம் சுகரை சரணடைந்தால் முக்திதான் நிச்சயம். இங்கு பக்திதான் பிரதானம், பக்தியால் முக்தி நிச்சயம். இங்கு ஓசை கேட்கின்றதோ, இங்கு கிளியோசை கேட்கின்றதோ, அங்கெல்லாம் சுகபிரம்மம் இருக்கின்றார். எத்தனை துன்பங்கள் வந்தாலுமே நம்பங்கள் அவர் பாதம் காத்திடுவார். நம்பங்கள் அவர் பாதம் காத்திடுவார். அங்கெல்லாம் சுகபிரம்மம் இருக்கின்றார். நம் மனதிலே என்றும் சுகபிரம்மம் சுகபிரம்மத்தோட டிவோட்டிஸ்லாம் அது ஏற்கனவே ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் கனெக்ட் ஆகும், இல்லைன்னா கனெக்ட் ஆகாது. நடராஜர் வந்து ஏதோ நேற்றுக்கு பழகின ஆள் இல்லை என்னோட, இது பூர்வ ஜென்மம் பந்த மாதிரி ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு இணைய நண்பர். அவர் எழுதின பாடல் பகவானுடைய சுப்பிரபாதம் முதல்ல அவர் எழுதி தான் வந்தது. அது மாதிரி இந்த பிரம்ம மொக்கட்டை பாட்டு அதையும் அவர் தான் தமிழில் பண்ணார் இங்க சுகபிரம்மத்துக்காக. நாடி வந்து சுகர் ஜீவ வாக்குதலை கேட்டு நாடி வந்து அவரை நாடி வந்து சுகர் வாக்குதலை கேட்டு வாடிய உள்ளத்தில் கருணை கடலா கூடிய அன்பர்தம் குறை தீர்க்கமாறும் ஜெயந்தியில் கூடிய அன்பர்கள் குறை தீர்க்கமாறும் சுகதேவ ஸ்ரீபாதத்தவ சுப்ரபாதம் சுகதேவ ஸ்ரீபாதத்தவ சுப்ரபாதம் தவ சுப்ரபாதம் பின்னமென்றுதான் பிரம்மம் ஒன்றுதான் சுக்க பிரம்மம் ஒன்றுதான் பிரம்மம் ஒன்றுதான் நமக்கு சுக பிரம்மம் ஒன்றுதான் அவர் வாக்கு ஒன்றுதான் சுகபிரம்மம் ஒன்றுதான் சுகபிரம்மம் ஒன்றுதான் பிரம்மம் ஒன்றுதான் சுக பிரம்மம் ஒன்றுதான் பரபிரம்மம் ஒன்றுதான் பிரம்மம் ஒன்றுதான் பிரம்மம் ஒன்றுதான் சுக பிரம்மம் ஒன்றுதான் பிரம்மம் ஒன்றுதான் பிரம்மம் ஒன்றுதான் பிரம்மம் ஒன்றுதான் சுக பிரம்மம் ஒன்றுதான்
Setting
நகரினிலே சுகதேசம் செல்லவே சேலம் நகரினிலே சுகதேசம் செல்லவே அறிவுறுகிறார் கடலே அறிவுரையே தொட்டு என்னும் பதியினிலே यप्रव्रजन्तमनुपेतमभेदकृत्यम् द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेतुस् तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि. வணக்கம். இந்து புராணங்களில் மிக முக்கியமான மதிக்கத்தக்க ஒரு மாமுனிவர் தான் சுகர், சுகபிரம்மம் அல்லது சுகதேவர் என்று அழைப்போம். இவர் மகாபாரதத்தை எழுதிய வேதவியாசரின் மகன் ஆவார். சுகபிரம்மத்தை பற்றி பேசும்போதே அவரது பிறப்பும் அவருக்கு இருந்த அசாத்திய ஞானமும் உலகப்பற்றற்ற நிலையம்தான் நமக்கு நினைவுக்கு வரும். அவரை பற்றிய வரலாற்றையும் ஒரு சுவாரஸ்யமான கதையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். சுகம் என்றால் சமஸ்கிருதத்தில் கிளி என்று பொருள். சுகரின் பிறப்பு பற்றி ஒரு அற்புதமான கதையும் உண்டு. வியாசமுனிவர் ஒரு முறை சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். தனக்கு பஞ்சபூதங்களாலும் உலக மாயைகளாலும் தீண்ட முடியாத பேரறிவு கொண்ட ஒரு மகன் வேண்டும் என்று வரம் கேட்டார். அதன்படியே வியாசர் காட்டில் அரணிக்கட்டையை கடைந்து யாகத்தை வளர்க்க முயன்ற போது அங்கிருந்த ஒரு பெண் கிளி வடிவில் வந்த அரம்பை அணுகிரியை மூலமாகவோ அல்லது வியாசரின் தவ வலிமையாலோ ஒரு குழந்தை தோன்றியது. அந்த குழந்தை கிளி போன்ற முகப்பொலிவோடும் பளபளக்கும் கண்களோடும் பிறந்ததால் அதற்கு சுகர் என்று பெயரிடப்பட்டது. அவர் பிறக்கும்போதே சாதாரண குழந்தையாக பிறக்கவில்லை. பிறக்கும்போதே வேத உபநிடதங்களின் சாரத்தை உணர்ந்த ஞானியாக, ஆடை ஏதுமணியாத அவதூத நிலை, அதாவது முழு துறவியாக பிறந்தார். பிறந்தவுடனே அம்மா அப்பா என்று அழாமல் காட்டை நோக்கி ஆன்மீக தேடலில் நடக்கத் தொடங்கினார். மகன் பிறந்து உடனே உலகப்பற்றற்று ஓடுவதை பார்த்த தந்தை வியாசருக்கு பாசம் தடுத்தது. அவர் தன் மகனை துரத்தி கொண்டே ஓடினார். மகனே சுகா நில் என்று கத்திக்கொண்டே பின்னால் ஓடினார். அப்போது வழியில் ஒரு அழகான குளம் இருந்தது. அந்த குளத்தில் தேவலோக பெண்கள், அதாவது அப்சரசுகள் என்று கூறுவோமே, அவர்கள் ஆடைகளின்றி நீர் விளையாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இளைஞரான சுகர் அந்த இடத்தை ஆடையின்றி எவ்வித சலனமும் இல்லாமல் கடந்து சென்றார். அவரை பார்த்த அந்த பெண்கள் சற்றும் வெட்கப்படாமலும் தங்கள் ஆடைகளை தேடி ஓடாமலும் அப்படியே தொடர்ந்து விளையாடினர். முதியவரான தாடி வளர்த்த வியாசர் அதே குளத்தை கடந்து சென்றார். வியாசரை கண்டவுடனே அந்த பெண்கள் பதறி அடித்து கொண்டு
குளத்தை விட்டு வெளியே வந்து தங்களின் ஆடைகளை எடுத்து உடலை மூடிக்கொண்டனர். வியாசருக்கு ஒரே ஆச்சரியம். முனிவர்களுக்கெல்லாம் முனிவரான என்னை கண்டு பயந்து ஆடை அணிகிறார்கள், ஆனால் வாலிபனான என் மகனை கண்டு அவர்கள் வெட்கப்படவே இல்லையே, ஏன் என்று அந்த பெண்களிடமே கேட்டார். அதற்கு அந்த பெண்கள் சொன்ன பதில்தான் சுகரின் ஆன்மீக நிலையை விளக்குகிறது. முனிவரே, உங்கள் மகன் சுகர் ஆண் பெண் என்ற பேதத்தை கடந்தவர். அவருக்கு இந்த உலகம், உடல், பாலினம் எதுவுமே தெரியாது. அவர் எல்லாவற்றிலும் பிரம்மத்தையே, அதாவது இறைவனையே பார்க்கிறார். அதனால் எங்களுக்கு அவர் முன்னால் வெட்கம் வரவில்லை. ஆனால் நீங்களோ ஞானியாக இருந்தாலும் இன்னும் இது ஆண் உடல், இது பெண் உடல், இவன் என் மகன் என்ற உலகப்பற்றுடன் பகுத்தறிவுடனும் இருக்கிறீர்கள். அதனால்தான் உங்கள் முன்னால் நாங்கள் ஆடை அணிந்தோம் என்று கூறினர். இதை கேட்ட வியாசர் தன் மகனின் ஆன்மீக உயர்வைக் கண்டு பெருமிதம் கொண்டார். அவர்தான் சுகபிரம்மம், அதாவது பிரம்மத்தோடு கலந்த சுகர். வியாசர் தன் மகனுக்கு மேலும் மன அமைதியும் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஞானமும் கிடைப்பதற்காக அவரை மிதிலை நாட்டு மன்னரான ஜனகரிடம் அனுப்பினார். ஜனகர் ஒரு மன்னராக இருந்தாலும் ஜீவன் முக்தர். ஜீவன் முக்தர் என்றால் என்ன? உலகில் இருந்து கொண்டே பற்றற்று வாழ்பவர் என்று பொருள். ஜனகர் சுகருக்கு பல சோதனைகளை வைத்தார். வாயிலில் பல நாட்கள் காக்க வைத்தார். பிறகு அரச போகங்களை அளித்தார். ஆனால் சுகர் எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை. இறுதியில் ஜனகர், நீ ஏற்கனவே முழு ஞானம் அடைந்து விட்டாயப்பா, உனக்கு நான் போதிக்க எதுவும் இல்லை என்று வாழ்த்தி அனுப்பிவிட்டார். சுகபிரம்மத்தின் வரலாற்றில் மிக முக்கியமானது என்ன? அவர் பரீட்சித்து மகாராஜாவிற்கு பாகவதத்தை உபதேசம் செய்ததுதான். அர்ஜுனனின் பேரன் யார்? பரீட்சித். அந்த அர்ஜுனனின் பேரனான பரீட்சித்து மன்னனுக்கு இன்னும் 7 நாட்களில் பாம்பு கடித்து இறக்கப் போகிறான் என்ற சாபம் கிடைக்கிறது. மரண பயத்தில் இருந்த அந்த மன்னன் தன் இறுதி நாட்களில் மோட்சமடைய என்ன வழி என்று முனிவர்களிடம் கேட்கிறான். அப்போது அங்கு வந்த சுகபிரம்மம் பரீட்சித்துவுக்கு தொடர்ந்து 7 நாட்கள் ஸ்ரீமத் பாகவத கதைகளை கூறி அவனுக்கு மரண பயத்தை போக்கி முக்தி அடைய செய்தார். தன் கடமைகள் முடிந்ததும் சுகபிரம்மம் ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்து பிரம்மத்துடன் தியானத்தில் கரைந்து ஜோதிமயமாக முக்தி அடைந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. சுகபிரம்மத்தை, அதாவது சுகமுனிவரை போற்றி பாடிய ஆன்மீக பாடல்களும் தமிழ் இலக்கிய குறிப்புகளும் திருமுறைகளிலும் தனிப்பாடல்களிலும் இருக்கின்றன. குறிப்பாக சுகமுனிவர் பிறந்த கதையையும் அவரது எல்லையற்ற வைராகத்தையும் போற்றி அருணகிரிநாதர் மற்றும் தாய்மானவர் போன்ற அருளாளர்கள் பாடியுள்ளார்கள். நாயன்மார்களுக்கு பின் வந்த ஆன்மீக பெரியவரான தாய்மானவர் சுகபிரம்மத்தின் பற்றற்ற நிலையை வியந்து தனக்கும் அது போன்ற ஒரு நிலை வேண்டும் என்று உருகி பாடியுள்ளார் என்றால் அப்பொழுது சுகபிரம்மத்தின் பெருமைதான் என்ன என்று கூறுவது? பெற்ற தந்தை பின் சென்று கூப்பிட பேதமற்றொரு கல் நெறி நின்று கொண் முற்ற நல் நெறியாய் என்று அழைத்திட முன்னின்றோதிடும் மொய் மதர் சோலையீர் கற்ற கல்வியும் கேள்வியும் ஏதுக்காம் கண் முச்சூடரன் நன்னிய சுகர் போல் நெற்றிக் கண்ணனை நெஞ்சில் இருத்தியே நிற்க வல்லர் அங்கோ இருப்பார்களே. இந்த பாடலின் பொருளை பார்க்கலாம். தந்தை வியாசர் தன் பின்னால் ஓடி வந்து மகனே சுகா என்று கூப்பிட்ட போது எவ்வித பேதமும் இல்லாத சுகமுனிவர் திரும்பி பார்க்காமல் நேரே சென்றார். அப்போது அங்கிருந்த மரங்களும் கல்லும் வியாசரை பார்த்து அவர் நன்னெறிக்கு சென்று விட்டார், அதாவது பிரம்மத்தோடு கலந்து விட்டார் என்று எதிரொலித்தனவாம். அப்படிப்பட்ட சுக்கரை போல கற்ற கல்வியும் கேள்வியும் வெறும் பேச்சோடு நின்று விடாமல் இறைவனை நெஞ்சில் நிறுத்தி சுகபிரம்மம் அடைந்த அந்த பேர் அமைதி நிலையை நாமும் பெறமாட்டோமா என்று தாய்மானவர் ஏங்குகிறார். அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் சுகமுனிவர் கிளி வடிவில் தோன்றிய கதையும் அவர் தவ வலிமை பெற்றவர் என்பதையும் பல இடங்களில் அழகாக குறிப்பிடுகிறார். பழனி திருப்புகழில் ஒரு வரி, அரணி அதனிடை உதித்த சுகமுனி, அதாவது வியாசமுனிவர் யாகத்திற்காக அரணிக்கட்டையை கடைந்த போது அதிலிருந்து தோன்றிய கிளி முகமுடைய சுகமுனிவர் என்று அவரது பிறப்பு வரலாற்றை அருணகிரிநாதர் ஒரு வரியில் பாடுகிறார். சுகர் ஏன் ஆடை அணியாமல் அவதூத நிலையில் இருந்தார் என்பதை பார்க்கலாம். சுகமுனிவர் எப்போதும் ஆடைகளின்றி அவதூதராகவே வாழ்ந்தார். இதற்கு ஒரு தத்துவார்த்த காரணம் உண்டு. நாம் ஆடை அணிவது குளிரில் இருந்தோ அல்லது மானத்தை காக்கவோதான்.
ஆனால் சுக்கரை பொறுத்தவரை அவருக்கு இந்த உடம்பே ஆன்மாவுக்கு பொருத்தப்பட்ட ஒரு ஆடைதான். உடம்பே ஆடையாக இருக்கும்போது அதற்கு மேல் இன்னொரு ஆடை எதற்கு என்ற உயரிய அத்வைத்த ஞானத்தில் அவர் இருந்ததால் உலக வழக்கை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. மகாபாரத போருக்கு பின் பாண்டவர்களின் வம்சாவளியான பரீட்சித்து மன்னனுக்கு ஒரு முனிவரின் சாபத்தால் 7 நாட்களில் தக்ஷகன் என்ற நாகம் தீண்டி மரணம் எய்துவாய் என்ற விதி இருந்தது. மரண பயத்தில் நடுங்கிய மன்னன் கங்கை கரையில் அமர்ந்து தனக்கு முக்தி தரும்படி பல முனிவர்களிடம் வேண்டினான். அப்போது அங்கு தற்செயலாக வந்து சேர்ந்தார் சுகமுனிவர். வெறும் 16 வயதே நிரம்பிய வாலிபராக தோன்றிய சுக்கரின் கால்களில் அங்கிருந்த வயதான மாமுனிவர்கள் அனைவரும் விழுந்து வணங்கினர். அவர்தான் பரீட்சித்து மன்னனுக்கு 7 நாட்கள் தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசம் செய்து அவனுக்கு மரண பயத்தை போக்கி மரணத்தை ஒரு சாதாரண நிகழ்வாக எதிர்கொள்ளும் ஞானத்தை தந்தார். உலகப்பற்றற்ற நிலைக்கு மிக சிறந்த உதாரணமாக இன்றும் ஆன்மீக உலகில் சுகபிரம்மம் மதிக்கப்படுகிறார். சுகபிரம்மம் யப்ரவ்ரஜந்தமனுபேதமபேதக்ருத்யம் த்வைபாயனோ விரஹகாதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோஸ்பினேதுஸ். அரணியின் நெருப்பில் உதித்த ஒளியே, அரிதாய் உதித்த அருட்பெரும் கடலே, பிறந்த கணமே ஆடை துறந்தாய், பெற்றவன் மகனே என அழைத்து ஓட துறந்த மனத்தோடு காடு விரைந்தாய், துன்பப் பிரிவியின் பாசங்கள் அறுத்தாய். ஆணும் பெண்ணும் உனக்கொரு பொருளோ, அவனியும் உடலும் உனக்கொரு சுமையோ, காணும் பொருளெல்லாம் பிரம்மமாய் நின்றாய், காடும் மலையும் உன் பேர் எதிரொலிக்கச் செய்தாய். 7 நாட்களில் மரணம் என்ற மன்னனுக்கு பாகவத அமுதை ஊட்டி மகிழ்ந்தாய், காலத்தின் பயத்தை முற்றிலும் போக்கி ஞாலத்து உயிர்களுக்கு முக்தி வழி தந்தாய். உடம்பே ஆன்மாவின் ஆடை என்று அறிந்த உத்தம ஞானியே, அவதூத சிகரமே, எல்லா உயிர்களின் இதயத்துள் உரையும் சுகமுனிராயனே, உன் பாதம் சரணம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன். கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய், கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு சுகம் இல்லை. மறுபோசி கண்ணா வேண்டியதை தந்திட என்று இருக்கிறேன். வேண்டியதை தந்திட வேண்டுவது பேரில்லை மறைமோதி கண்ணாவணி கோவிந்தா 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 கண்ணா
கலினாளுக்கு இறங்கி சிலையாக கோவிலும் கலினாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலும் குறைவோ